லீலா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. நான் நிஜமாவே நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அவங்க தான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டாம், என்ன கோவில்ல டிராப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. என் வீட்டுக்காரர் வந்ததும் நான் ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் அவங்கள கோவில்ல டிராப் பண்ணிட்டு நான் உடனே கிளம்பி இங்க வந்துட்டேன். நம்பு லீலா, நான் சொல்றது அத்தனையும் உண்மை. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அத நீங்க எப்பயோ சொல்லிருப்பீங்க. இப்படி என்கிட்ட மறைச்சு மறைச்சு பேசிருக்க மாட்டீங்க. இப்ப என்ன, நான் சொல்றத நம்பல? இரு, இப்பவே ப்ரூவ் பண்ண. ஹலோ அம்பிகா சார், சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க யார் கூட இருந்தீங்கன்றத லீலா கிட்ட சொல்லுமா. சரிங்க சார். அம்மா, இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆபீஸ்ல ரொம்ப முடியல. அதான் சார் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா நான் தான் என் ஹஸ்பண்ட் கூட போய்க்கிறேன்னு பக்கத்துல இருக்கிற கோவில டிராப் பண்ண சொல்லிட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நல்லா இருக்கேம்மா. சார் தான் ஹாஸ்பிட்டல் போக பணமும் கொடுத்து 1 டே லீவும் கொடுத்தாங்க. சாருக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கம்மா. நான் வச்சிடுறேம்மா. இப்போ நம்புறியா லீலா? நான் எந்த தப்பும் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். இத பாரு, நீ எந்த அளவுக்கு என் மேல அன்பு வச்சிருக்கியோ அதை விட அதிகமான அன்பை நான் உன் மேல வச்சிருக்கேன். உன்னை நான் எப்படி கஷ்டப்படுத்துவேன்? கொஞ்சம் இருங்க. இது உண்மையா பொய்யானலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களை நம்புறேன். இனிமே நீங்க எதையுமே என்கிட்ட மறைக்க கூடாது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. சரி, இனிமேல் என்ன நடந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில என்ன தவிர வேற எந்த பொண்ணும் இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. லீலா, என்ன இது? உங்க மனசுல என் ஒருத்திக்கு மட்டும்தான் இடம்னு சத்தியம் பண்ணுங்க. எப்பவும் என் வாழ்க்கையில நீ மட்டும்தான். வேற யாருக்கும் என் மனசுல இடமே கிடையாது. இனி யாரும் வரவும் மாட்டாங்க. இது சத்தியம். மாமா கூட ஒரு பொண்ணை பார்த்ததையே அக்காவால ஏத்துக்க முடியல. என்ன ஆனாலும் சரி, லக்ஷ்மி விஷயத்தை பத்தி அக்காவுக்கு தெரியக்கூடாது. இதனால தான் லக்ஷ்மி அன்னைக்கு வெங்கடேசனுக்காக பழியை ஏத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தாங்களா? நான் கூட என்னடா ஒரு ஃப்ரெண்டு இவ்வளோ விசுவாசமா இருக்காங்களேன்னு நினைச்சு பார்த்தா இப்பதான் உண்மை புரியுது. இதை வச்சு அண்ணாமலை குடும்பத்தை ஆட்டி படைக்கிறேன். அண்ணாமலை, இந்த முறை நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மொத்த குடும்பத்தையும் இந்த மொத்த போட்டோவை வச்சு கதற விடுறேன். ஹலோ சார், சொல்லுங்க சார். வணக்கம். நீங்க சொன்ன மாதிரியே டைவர்ஸுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டேன். உங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டீங்களா? அவங்களுக்கு இதுல சம்மதம் தானே? லாஸ்ட் மினிட்ல சொதப்பிட மாட்டாங்களே? இல்ல சார், அவங்களுக்கு ஓகே தான் சார். எதுக்கும் இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் 2 நாள்ல கோர்ட்டுக்கு ஹியரிங் வர மாதிரி இருக்கும். அங்க வந்துட்டு ஜட்ஜு முன்னாடி எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு தான் சார் பிரச்சனை ஆயிடும். அவங்க கிட்ட கிளியரா பேசி கூட்டிட்டு வாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட பேசிட்டேன். அவங்க மியூச்சுவலா பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் சார். அப்ப நான் மற்ற ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். மியூச்சுவல் கேஸுங்கிறதுனால சீக்கிரமே டைவர்ஸ் கிடைச்சிரும் சார். நீங்க ரிலாக்ஸா உங்க பிசினஸை பாருங்க சார்.
மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நாளைக்கு உங்களுக்கு கால் பண்றேன் சார். சரி, ஓகே சார். லாயர் 2 நாளா கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்றாங்க. இது எப்படி வெண்ணிலா கிட்ட சொல்றது? ஏற்கனவே நம்ம மேல கோவத்துல இருக்கா. இந்த நேரத்தில் எப்படி? வணக்கம். யாரும் தெரியுதா மேடம்? என்ன தெரியாம இருக்குமா? எவ்வளோ பெரிய ஆளு. இந்த ஊர்ல அண்ணாமலையை தெரியாம யாரும் அண்ணாமலைக்கு தெரியாமலும் யாரும் இருக்க முடியாது. இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்களே யார் பேசுறாங்கன்னு. என்ன விஷயம்? எதுக்காக கால் பண்ண? ஒண்ணும் இல்ல மேடம். உங்களையும் உங்க குடும்பத்தையும் பழி வாங்கறதுக்காக தான் இந்த ஊருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டே வந்தேன். வந்த முதல் நாளே உங்க மாமாவை அரெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அது மூலமா உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஆனா இந்த முறை சூப்பர் மேட்டர் மாட்டிருக்கு மேடம் என் கையில. இத வச்சு உங்க மொத்த குடும்பத்தையும் சும்மா செதிலா செதுக்க போறேன். மேடம், நீங்க ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருந்தீங்களா அந்த ரகசியம், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ரகசியம்னு யோசிக்கிறீங்களா? அது அன்னைக்கு உங்க குடும்பத்தை காப்பாத்த வாண்டடா வந்து அரெஸ்ட் ஆனாங்க அந்த லட்சுமி. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். அவங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? லட்சுமி வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ரைடுக்கு போயிருந்தேன் மேடம். அங்கதான் எனக்கு இந்த முக்கிய ஆதாரமே கிடைச்சது மேடம். சித்தி, இன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ் போகலன்னு சொன்னதும் எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம்னு பாருங்க. பின்ன வேலைன்னு அத்தை பிஸியாவே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்க போறாங்கன்னு நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவங்க திடீர்னு லீவ் போடுறாங்கன்னா ஏதோ கிடைக்குது. சரிங்கம்மா, நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். வருண், இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் வீட்டில் இருக்கலாம். அம்மா இல்லைம்மா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, அதாம்மா. சித்தியா சொல்றாங்க, அப்புறம் என்னடா ஒர்க்கு? அது எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் நாளைக்கு போய் பாத்துக்கலாம். இன்னைக்கு நீ வீட்லயே இரு. டேய், என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க. நீ முதல்ல சட்டையை கட்டு. சட்டையை. சரி, எல்லாரும் வீட்ல இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பிளான்? நம்மளாம் ஒன்னா விளையாடி எவ்வளவு நாள் ஆச்சு? வாங்க, ஏதாவது கேம் விளையாடலாம். கேம் முடிகிற வரைக்கும் யாரும் எங்கேயும் போக கூடாது. முக்கியமா யாரும் போனை யூஸ் பண்ணவே கூடாது.